அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் நன்மையின் புதையல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். மன் தطهر في بيته ثم مشى إلى بيت من بيوت الله ليقضي فريضة من فرائض الله كانت خطواته إحداهما تحط خطيئة والأخرى ترفع درجة. யார் தனது வீட்டில் முழுமையாக உது செய்துவிட்டு பிறகு அல்லாஹுவின் கடமைகளில் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லங்களான பள்ளிவாசல்களில் ஏதேனும் ஒன்றை நோக்கி நடக்கிறாரோ, அவர் எடுத்து வைக்கும் இரு எட்டுகளில் ஒன்று அவருடைய தீமையை அளிக்கின்றது, மற்றொன்று அவருடைய தரஜாவை உயர்த்துகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கதா இலா மஸ்ஜிதி அவ் ராஹ அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி நுஸுலன் குல்லமா கதா அவ் ராஹ. எவர் ஒருவர் பள்ளிவாசலுக்கு காலையிலோ மாலையிலோ நடந்து செல்வாரேயானால், அவ்வாறு அவர் காலையிலும் மாலையிலும் செல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஓர் உபசரிப்பை அல்லது அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு உணவை தயார் செய்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.